வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலி கிச்சன். வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பருப்பு பொடி சாதம். பருப்பு பொடி மிளகு போட்ட பருப்பு பொடி செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஒரு அருமையான ஒரு பருப்பு பொடி சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிடவோ அல்லது துவையலாவோ வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம தேவையான பொருள்களெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பொரிகளில் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு பார்த்திங்கன்னா மிளகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, காயம், எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். நெய்யில் போட்டு வறுக்கிறோம். அதை கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு மிளகா வத்தல், ஒரு அரை மிளகா வத்தல் வச்சுக்கலாம் ஒரு கப்புக்கு. காரத்துக்கு தக்கபடி, கொஞ்சம் வாசனைக்கு தக்கபடி இவ்வளத்தையும் போட்டு நம்ம தனியாக வாணலியில் நெய் போட்டு இந்த முதல்ல வெள்ளை பூண்டை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கின பிறகு மிளகு போடணும். அதுக்கப்புறம் காயத்தூள் போடணும். அப்புறம் உப்பும் போட்டுடணும். ஏன்னா உப்பில் ஈரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கல் உப்பு, அது கெட்டு போகும். ஊறுகாய் மாதிரி பொடி சமாச்சாரம்லாம் கொஞ்சம் சீக்கிரமே கொஞ்சம் கெடுறது. காரணம் என்னென்னா, நம்ம உப்பு அப்படியே போடணும், கல் உப்பு. இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. உப்பை வதக்கி போடணும். உப்பை வதக்கும்போது அந்த ஈரம்லாம் போய் சுத்தமான உப்பாக, நல்லா காஞ்ச உப்பாக கிடைக்கும். ஈரப்பதம் இருக்காது. அதனால் இதில் உப்பையும் கலந்துக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து அந்த சூட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆஃப் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்த ஜாமான்கள் எல்லாம் இதெல்லாம் வதங்கிருச்சு. இது எல்லாமே ஒரு கண்ணளவு தான், ரொம்ப கரெக்டாக மெஷர் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய வெள்ளைப்பூண்டு பல், ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு பல், ஒரு கப்பு இதுக்கு 1.5 கப் வச்சுக்கோங்க. 1.5 கப்பு இதுக்கு ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு பல், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன ஓரளவுக்கு சின்ன துண்டாக ஒரு காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருவேப்பிலை, ஒரு 5-6 இணுக்குன்னு சொல்லுவாங்க, 5-6 இலை கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கணும். இப்போது ஆற விட்டுட்டோம், சூட வச்சு. இப்போ ஆறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். மலரி மௌனமா மலரி மௌனமா. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம மிக்சியில் போட்டாச்சு. எல்லாம் ஆறி நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது. இப்போமே வாசனை நல்லா தூள் கலப்புது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணணும். எவ்வளோ தூரம் பொடி பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு. ரொம்ப பொடி பண்ணால் தொகையெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா பொறுப்புன்னு அடித்தா சாத்துக்கு மாத்திரம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்பவும் நல்ல ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பொடியாக, அதாவது சாதத்துக்கு போட்டு பேசினாலும் தொகையலாக போட்டு பேசினாலும், நம்ம தொகையலாக வச்சு இதை சாப்பிட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். தொகையில் வேணும்னா இந்த பொடியில் கொஞ்சம் வெந்நியை ஊற்றி பிசைஞ்சு உருண்டை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தொகையலாகவும் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். மிக்சியில் எடுத்து இப்போ அரைச்சிட்டா பொடி ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், அரைச்சிருவோம். சூப்பராக நல்லா அரை. எஸ், பாருங்கோ, நல்ல ஒரு பவுடராக நல்லா திரிச்சாச்சு. சூப்பராக வாசனை மூடி திறக்கும்போது வாசனை நல்லா அருமையாக வருது. நல்ல பவுடராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அரோமா இஸ் வெரி குட். நல்ல ஒரு பவுட்ரு, நல்ல ஒரு இதாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் இதை நம்ம வேறு ஒரு பாக்ஸில் ஏர் டைட் கண்டெய்னரில் you just put it in that airtight container. just ஒரு 1 week 2 weeks கூட வர்ற மாதிரி இருக்கும். இது பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சூப்பராக செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்.